சார் அடுத்து இன்னொரு முக்கியமான டீம் பத்தி பேசணும்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சார். அவங்களோடது எப்பயுமே ஒரு இப்போ சர்ப்ரைஸ் நம்ம குடுத்துட்டே இருப்பாங்க. ஆக்ஷன்லயா இருக்கட்டும் சரி, சீசன்லயா இருக்கட்டும் சரி. அவங்களோட 11 எப்படி ஏ இருக்கும்? இ சார் என்ன சர்ப்ரைஸ் குடுப்பாங்கன்னாக்க, ட்ராஃபி வின் பண்ற மாரி டீம் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப லாஸ்ட் 4லயே வரமாட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட இருந்து அப்படி ராசி அது. போயிடலாம் சார். நம்ம கேப்டன் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஃபேப் டு பிளஸிஸ். சோ அவரோட சேர்த்து அந்த 4 ஃபாரினர்ஸ் யாரா மிச்சம் இருக்க 3 பேர் யாரா இருக்கும்? உங்களோட கெஸ் என்னங்க சார்? ஃபாரினர்ஸ் வந்து ஃபாஃப் 1, ஓகே. மேக்ஸ்வெல் 2, ஓகே சார். கிரீன் தோணும். கண்டிப்பா. ஏன்னா 17.8 அவ்வளோ க்ரோர்ஸ் க்ளோஸ் குடுத்துருக்காங்க. அப்புறம் எடுத்திருக்காங்க. அல்சாரி ஜோசப்ப 14 கோடி ஏதோ குடுத்துருக்காங்க. அல்சாரி ஜோசப். இப்ப நான் கரெக்ட்டா? இந்த இடத்துல 14 கோடி. சொல்லிடுறேன். இப்போ மித்த இடத்துல எல்லாம் ஒரு ஃபாரின் பிளேயர எடுப்பாங்களா, மாட்டாங்களா அப்படின்னு டவுட் இருக்கும். இவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரைஸ்க்கு எடுத்துருவாங்க. அப்ப கண்டிப்பா எடுத்து தான் ஆவாங்க அப்படின்னு எல்லாரும் முடிவுக்கு வர்ற மாரியே ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்க அவங்களே. இல்ல ஆர்சிபி வந்து வெரி ஃபேமஸ். நல்லா ஒரு 14, 16 கோடி எடுத்து இந்த கிறிஸ் மாரிஸ்ன்னு ஒருத்தர் எடுத்தாங்க அப்படின்னா. ஆமா. எடுத்துட்டு அந்த வருஷமே அனுப்பிச்சுருவாங்க வெளிய. ஆமாங்க சார். சோ இப்ப இந்த 4 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படிதானங்க சார்? ஆமா. இந்த 4 பேர் தான் ஃபாரினர்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும். 11 நான் வந்து ஒரு பிளேயர் மேல பெட் கட்டுறேன். ஓகே சார். ஆனா அவர வந்து இந்தியன் பிளேயர் தான் அவரு. இஸ் a ஓகே. வெரி வெரி குட் பவுலர். ஓகே. யாஷ் தயால். ஆமாங்க சார். ஆனா ஜிடி என்ன ஆச்சு, இருந்தாங்க சார் போன போன தடவ. வருஷம் ரொம்ப நல்ல பவுலரு. ஆனா அந்த ரிங்கு சிங் கிட்ட மாட்டின்ட்டாரு அவரு அன்னைக்கு. 5 6 போயிருச்சு. மாட்டின்ட்டு அவரு 5 6 ஒரு ஓவர்ல அடிச்சு மேட்ச வின் பண்ணிட்டாரு. அதுல வந்து இன்ஃபாக்ட் ஹி டெவலப்ட் ஃபீவர் அண்ட் ஆல். ஓகே, ஓகே. அந்த மாரி ஒரு அஃபெக்ட் ஆயிட்டு அவர் மென்டலி அஃபெக்ட் ஆயிட்டாரு. அது வந்து பாவம், அது வந்து ஒரு பேட் லக். யாருக்கு வேணா ஆடலாம் அந்த மாரி. ஓகே, ஓகே. இல்ல மேக்ஸ்வெல் மாரி ஒரு பேட்ஸ்மேன் இருந்தான்னு வச்சுக்கோங்க. எங்க கண்ண யார் எந்த மூடிட்டு பவுலர் சுட்டுருவான். வேணாலும் அடிக்கலாம். யாரையும். கண்டிப்பா. ஆமா. பிராட் அடி வாங்கலையா சார்? அது 6 வந்து அடி வாங்கலையா பிராட்? நீங்க சொல்றீங்க, அதுக்கப்புறம் அந்த மேக்ஸ்வெல் மாரி ஆடினாக்க ஈவன் மிச்சல் ஸ்டார்க் கூட மாட்டிப்பான். கண்டிப்பா, கண்டிப்பா. 25 கோடி கூட மாட்டிக்கும். ஓகே. சோ அப்ப ஒரு யாஷ் தயால்ன்றது ஆர்சிபிக்கு ஒரு ட்ரம்ப் கார்டா இருப்பாரு பவுலிங்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. வெரி குட் ஃபாஸ்ட் பவுலர் அவர். அவர் இருப்பாரு அவரு. ஓகே. சோ டீம் ஆர்சிபி எப்படின்னாக்க ஃபாஃப் அண்ட் பட்டிடார் ஓப்பனிங். ஆமா, ஆமாங்க சார். பட்டிடார் வாண்ட்ஸ் டு ஓப்பன். ஆமா, ஏன்னா ஆமா. மிடில் ஆர்டர்ல வருவாரு. சோ பட்டிடார் ஓப்பனிங். நம்பர் 3 ஆஸ் யூசுவல் விராட் விகே கோலி. விகே. கோலி, விராட் ஓகே, கோலி. ஓகே. ஆமா. நம்பர் 4 மேக்ஸ்வெல். ஓகே சார். நம்பர் 5 கிரீன் வருவாரு. ஓகே. அப்புறம் நம்பர் 6 நம்ம டிகே. ஓகே சார். அவர் எப்பவுமே நம்பர் 6 தான் வந்து கடைசி இந்த 3 ஓவர் தான் பார்த்துப்பாரு அவரு. அண்ட் ஆல்சோ டிகே வில் பி விக்கெட் கீப்பர். ஆமாங்க சார். சோ அது பிரச்சனை இல்ல. சோ அதுக்கப்புறமா வந்து லோம்ரார்னு ஒரு பவுலர் இருக்காரு. ஆமா. ஆல்ரவுண்டர் இருக்காரு அவங்களுக்கு. ஆமா சார். நல்ல பட் ஆர் ஹிட் பண்ணாரு சார். கரண் சர்மான்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு. கரண் ஓகே. சர்மான்ட்டு. ஓகே, ஓகே. கரண் சர்மா இஸ் a வெரி குட் லெக் ஸ்பின்னர். சோ லெக் ஸ்பின்னர் வேணும்னாக்க கரண் சர்மா விளையாடலாம். இல்ல மோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன் வேணும்னாக்க லோம்ரார் பும்ரா விளையாடலாம். விளையாடும். ஆமா. அப்புறம் வைஷாக் குமார்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாங்க சார். வெரி குட் பிளேயர் அவரு. ஆமா. பவுலர் அவரு. வைஷாக் குமார். சோ சோ அவர் அவர் ஒருத்தர் கண்டிப்பா விளையாடுவாங்க. ஓகே. தென் முகமது சிராஜ் அண்ட் அல்சாரி ஜோசப். ஓகே சார். லாக்கி ஃபெர்குசனுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஓகே. அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ் அண்ட் கிரீன். 3 ஓகே. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. கிரீன் அவங்க மீதி ஒரு எல்லாம் ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் எடுத்து. பவுலராவே நினைச்சு எடுத்துக்குவாங்களா சார்? ஃபுல் கோட்டா அவருக்கு குடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல T20 4 ஓவர் தானே அது போட்டுருவாரு. ஓகே, ஓகே, ஓகே. யாஷ் தயால் வேற இருக்காரு. ஆமா. யாஷ் தயால் இந்தியன் அவர் இருக்காரு. சோ 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்பின்னர் வந்து வைஷாக் இருக்காரு. அப்புறம் கரண் சர்மா. கரண் சர்மா என்ன எடுக்கலாம், தைரியமா எடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் லெக் அந்த ஸ்பின்னர். வைட்டல் விக்கெட்ஸ் எடுத்து குடுத்துருவாரு. ஆமா. கண்டிப்பா. பியூஷ் சாவ்லா மாரி அவரு. ஓகே, வைட்டல் விக்கெட் எடுத்து குடுத்து. ஓகே சார். சோ சோ இதுதான் ஆர்சிபி ஆல்சோ குட் சைடு. ஆனா என்ன ரிசர்வ்ல வந்து பெரிய பிளேயர் கிடையாது. கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த சாலிட் 11 வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஓகே, ஓகே.